மொபைல் இண்டஸ்ட்ரியில் கலக்கிக்கிட்டு இருக்க சாம்சங் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சாம்சங் கேலக்ஸி ஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் பேண்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஸ்மார்ட் பேண்ட் எப்படி இருக்குது, எப்படி இது ஒர்க் ஆகுது, இந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வைக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சில தினங்களுக்கு முன்னாடி சாம்சங் நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி ஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் பேண்டை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த பேண்டை வந்து என் நண்பர் வந்து 2500 கொடுத்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட ஜஸ்ட் இதை கொடுங்க, நான் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டு தாரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து வாங்கி இதை உங்களுக்கு நான் வீடியோ பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த பேண்டை வந்து 2 நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணல என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, ப்ளஸ் என்ன மைனஸ் இருக்குது அப்படின்ற கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் வந்து பார்த்தா 2 புக்குமா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்றக்காகவே கேட்லாக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வச்சுருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பேண்ட் இருக்குது. ஓகே, இந்த ஸ்மார்ட் பேண்ட் எடுத்து வெளியே வச்சிடலாம். இது சார்ஜ் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்து வெளியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் சார்ஜ் பண்ணும்போது குயிக்காகவே சார்ஜ் ஆச்சு. நல்லா 2 நாள் 3 நாளைக்கு நல்லா சார்ஜ் தாங்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜஸ்ட் நான் வாட்டரில் கை ஹேண்ட் வாஷ் பண்ணும்போதோ இல்லை நான் குளிக்கும்போது இந்த வாட்சை கட்டிகிட்டே குளித்தேன். பட் எந்த டேமேஜுமே ஆகலை. அது நல்லா ஒர்க் ஆகுது. இந்த பேண்டு பார்க்கவே நல்லா இருக்குது. நான் கருப்பு கலரில் வாங்கியிருக்கேன். பார்க்கவே ஸ்மூத்தாக சைனிங்காக இருக்குது. ஓகே, இந்த பேண்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் ரேட் சென்சார் எதுக்குன்னா நம்ம நடக்கும்போது எவ்வளோ நடந்திருக்கோம், எவ்வளோ நடைப்பயிற்சி செய்கிறோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கலோரிஸ் நம்ம உடம்புல இருக்குது, நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் அப்படின்றத ஜஸ்ட் இந்த பேண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம எப்போல்லாம் பார்க்குறோமோ அப்போ மட்டும் தான் ஒர்க் ஆகுது. மிச்சம் நேரம் அது ஒர்க் ஆகிறதா கிடையாது. ஆட்டோமேட்டிக் அது ஆஃப் ஆகுது. அதனால தான் பேட்டரி ரொம்ப சேவிங்ஸ் பண்ணி அதிக நேரம் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா நல்ல விஷயமா தெரிஞ்சது. எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் பண்ணுற கேபிளை கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம், ரொம்ப சிறுசாக கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. 2500 பொருளை வாங்கிட்டு இப்படி தொங்க விடுறதா என்ன. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ் ஜஸ்ட் ஒரு 1/2 hour சார்ஜ் ஆகி முடிஞ்சிருது. ஜஸ்ட் நம்ம 3 days 4 days யூஸ் பண்ணுறது. இது எந்த ப்ராப்ளமே கிடையாது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்மார்ட் பேண்டை கையில் மாட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா புது டைப்பாக கொடுத்துருக்காங்க. புதுசாக நம்ம யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் மாட்டுறதையும் கலட்டுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் பேண்ட் என் கைக்கே பத்தலை. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அது பத்தாது அப்படின்னு நான் சொல்வேன். இந்த ஸ்மார்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர் கிடையாது. இன்டோரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பட் அவுட்டோரில் வெயிலையோ இல்லை சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இதை பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியல. ரொம்ப பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. கையை வச்சு தான் என்ன டைம் தெரியுது அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த பேண்டில் பட்டன் எதுவுமே கொடுக்கல. எல்லாமே டச்செல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் டச்சை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டச் வந்து சரியாகவே ஒர்க் ஆகாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வாங்கின ப்ராடக்ட் மேலே ப்ராப்ளமா இல்லைன்னா இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. நீங்கள் எதுவும் இந்த பேண்டு வாங்கினீங்க அப்படின்னா நல்லா டச் ஒர்க் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்மார்ட் பேண்டை நீங்கள் வாங்கினே கையில் கட்டிட முடியாது. இந்த ஸ்மார்ட் பேண்டில் ப்ளூடூத் ஆக்சஸ் இருக்குது. இந்த ப்ளூடூத் ஆக்சஸ் மூலமாக உங்கள் மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் மட்டும் போதாது, இந்த இதுக்குன்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். சாம்சங் வியரபிள் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பேண்டு ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க இந்த பேண்டை யூஸ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்டையும் இந்த ஃபோனையும் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 2490 கிடைக்குது. அதாவது ரவுண்ட் ஆஃப் 2500 கிடைக்குது. பட் 2000 ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு ஓகே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்ற கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வேறு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட், அது என்ன கம்பெனி அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுபோல் வேறு என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.